இந்த உலகத்துல பணக்காரன், ஏழை, அறிவாளி, முட்டாள், நல்லவன், கெட்டவன், பெரியவன், சின்னவன், ஏன் உங்ககிட்ட என்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே காமனா இருக்கிறது 24 hours மட்டும்தான். இதை நம்ம எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றோன்றத பொறுத்துதான் நம்ம growth-உம் நம்ம ஃபியூச்சரும் டிசைட் ஆக போகுது. இத நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம டைம் வந்து சேவ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம சேவ் பண்ணணும். இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ற பீப்புள்ஸ் யாரெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் சொல்றேனே, நான் காலேஜ் படிக்கும் போது இதே ஒரு கண்டினியூஸ் ஹாலிடே, ஒரு பொங்கல் ஹாலிடேஸ் ஒரு 5 days வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 days நான் எக்ஸ்ட்ராவா சேர்த்து லீவ் எடுத்துப்பேன். ஏன்னா அப்பதான் என்னோட ப்ராடக்ட் மேல என்னால ஒர்க் பண்ண முடியும், என்னோட கம்பெனி மேல என்னால ஒர்க் பண்ணி என்னோட சேல்ஸ் வந்து பூஸ்ட் பண்ண முடியும். அதனால லீவ் போடுவேன். அப்போ என் கூட அந்த ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவா, இதுதான் உனக்கு சோறா போட போகுது, நீ வா, காலேஜ் தான் நீ வந்து படிச்சாகணும், முக்கியமா அதுதான் நீ வரணும். அவ படிக்கிறதுக்கு கூப்பிடல, அவ கூட நான் அங்க வந்து இருந்துடணும், வெட்டியா நான் பண்றேன், ஏதோ பண்றேனோ இல்லையா, அங்க வந்து வெட்டியா இருக்கணும்ன்றதுதான் அவளோட மைண்ட் செட். நான் இப்ப அங்க வரணுமா, வந்துட்டு வெட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா, இது மாதிரி சொல்லி இந்த விஷயம் உனக்கு சோறு போட போதான்னு கேட்டதுல இருந்து இன்னைக்கு அதுலதான் நான் சோறு சாப்பிட்டுட்டு இருக்கேன்றது என்னோட பெருமை. இந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ் யாரெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறேன். உங்க லைஃப்ல நீங்க அப்டேட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் அதை கண்டிப்பா செய்வேன்னு சொல்லிட்டு எப்பயுமே செய்யாம இருக்கவங்கள நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணி ஆகணும். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்றான். அவனுக்கு வந்து அந்த ஜாப் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவன் வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து கேட்டான், எனக்கு இதெல்லாம் பண்ண பிடிக்கல, ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா பண்ணோம்டா, எனக்கு வர பணம் பத்தலன்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுன்னு சொன்னான். நானும் அவன் கூட ஆஃப் டே, ஒரு சண்டே ஃபுல்லா, ஒரு சண்டே 2 o'clock இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நான் அவனுக்கு ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்டா, இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட்டான பிளானை போட்டு கொடுத்தேன். கடைசியில அவன் இந்த மாதிரி என் டைம் அவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிட்டு கடைசியா அவன் போய் திரும்பி பண்ணது என்ன தெரியுமா, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லடா, அதனால இதெல்லாம் பண்ண முடியாது, நான் இப்படியே இருந்துக்கிறேன், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆஃப் டே மேல அவன் வேஸ்ட் பண்ணிட்டு போன விஷயம் இருக்குல்ல, அது செம்ம காண்டா இருந்துச்சு. அதே மாதிரி உங்ககிட்ட எவனாவது வந்துட்டு நீ எனக்கு ஏதாவது ஒன்று சொல்றான் நான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவன் பண்ண மாட்டான்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும், இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில நீங்க கொடுப்பீங்க. அந்த மாதிரி பண்ண மாட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனை நீங்க கண்டுக்காதீங்க. அவனை முதல்ல கட் பண்ணி விட்டுருங்க. அவன் நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அவன் டைமர் ரொம்ப சாப்பிடும். தே ஆர் கோயிங் ஆன் அ டிஃப்ரெண்ட் பாத். எஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற பாத்ல போயிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு வேற பாத், வேற கோல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க 2 பேரால சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ண முடியாது. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே என்ஜாய் பண்ணும். பட் நான் அப்படி கிடையாது. எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே ஹெவியா வந்து ஒர்க் இருக்கும், அது நான் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். இதை வந்து விட்டுட்டு அவனுங்க கூட போய் கண்டிப்பா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே நாங்கன்னா நீ அவங்களுக்காக மந்த்லி ஒன்ஸோ ஒரு டைம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணா ஓகே. பட் இதை புரிஞ்சுக்காம உன்னை வந்து நோண்டிக்கிட்டு சாட்டர்டே சண்டேவா வெளியே போய் ஆகணும்னு சொன்னாங்கன்னா அவனுங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் தேவை கிடையாது. எஸ், அது ஒரு காஸ்ட்லியான மிஸ் ஆனாலும் அந்த மிஸ் நீங்க பண்ணிதான் ஆகணும். ஏன்னா உங்க டைம் வந்து அவனுக்கு சாப்பிடதான் போறாங்க. அவனுங்க வேலையை பார்த்துட்டானுங்க, அவனுக்கு கண்டிப்பா காசு வந்துடும். அந்த மண்டே டு சாட்டர்டே வேலை பார்த்ததுக்கு அவனுக்கு கண்டிப்பா வந்துடும். அவனுக்கு இது ஃப்ரீயா இருக்கானுங்க. பட் நம்ம இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவனுங்க வந்து உங்களை நோண்டிட்டே இருந்தாங்களா, அவங்களையும் கட் பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தா கண்டிப்பா கட் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம டைம் ரொம்ப வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு அந்த இடத்துல. தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, they always complain about it and they don't do anything. எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா வேலை செய்யற இடத்துல அது சரியில்லை, நான் போற இடத்துல இது சரியில்லை, இதை பண்ண முடியல அப்படின்னு வெறும் கம்ப்ளைண்ட் மட்டுமே பண்ணிட்டு ஏதாவது பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே எடுக்காம சுத்திட்டு சில பேர் இருந்தானுங்கன்னா கண்டிப்பா அவனுங்க உங்க கேங்ல இருக்கவே கூடாது. ஏன்னா அவனுங்க வந்து ரொம்ப உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஏன்னா அவனுங்க வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இன்னைக்கு என் கம்பெனிக்கு போனடா, இது எனக்கு சரியாவே நடக்கலடா, மேனேஜர் இப்படி சொல்லிட்டான்டா, அவன் கடுப்பு பெத்துறான்டா, எப்படியாவது நான் ஏதாவது பண்ணணும்டான்னு சொல்லுவான். பட் நாளைக்கு காலைல அவன் கம்பெனிக்கு தான் போவான். நீங்க அந்த சாட்டர்டே சண்டே அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்களே ஃபுல்லா வேஸ்டா தான் போவோம். இவனுங்க யாருமே கண்டிப்பா உங்க லைஃபுக்கு வேணாம். ஏன்னா இவனுங்க செம்மையா உங்க டைமை சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்களை முதல்ல அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, their priorities are different from you. எஸ், உங்களுக்கு வந்து ஒரு கோல் இருக்கும், நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்றது வேறையா இருக்கணும். உங்க ஃப்ரெண்டு ஒரு வேற ப்ரையாரிட்டைஸ் பண்றான். எக்ஸாம்பிள், நான் வந்து கிரிக்கெட் ஆடுறது தான், காலைல ஏஞ்சி கிரிக்கெட் ஆடுறது என்னோட முதல் கோலா இருக்கணும், நான் வந்து சண்டே ஆனா கம்பல்சரி மூவிக்கு போவேன். இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் வச்சிருக்கவன கூட வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வளர்றது ரொம்ப கஷ்டம். எஸ், நான் பர்சனலா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் சொல்றேன். இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இவங்க எல்லாருமே பார்த்துட்டே தான் இருக்கேன். இவங்க எல்லாரையுமே நான் மேஜரா நான் அவாய்ட் பண்ணிட்டேன் எல்லாரையுமே.
அதனாலதான் இப்ப எனக்கு ரொம்ப என் டைமை எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஃபியூச்சர் நோக்கி என்னால செலவு பண்ண முடியுது. அதனாலதான் இவங்க எல்லாரையும் நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அவங்க ப்ரையாரிட்டி வேற, உங்க ப்ரையாரிட்டி வேற. உங்க ப்ரையாரிட்டிலே அவங்களுக்கும் வளரணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் நீங்களும் சேர்ந்து வளருங்க. பட் அவங்களுக்கு உங்களை விட டிஃப்ரெண்டா ஒரு கோல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு அவங்க போக்குல போட்டு நீங்க உங்க போக்குல போங்க. தே டோன்ட் பே அட்டென்ஷன் டு யூ. எஸ், உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்காத யாருமே உங்க கூட இருக்கக்கூடாது. இப்போ அவங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நீங்க ஓடி போய் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்னா அவங்க வரவே மாட்டாங்க. இந்த மாதிரியும் சில பேர் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா மறுபடியும் இதேதான் நான் அவங்களுக்கு எல்லாமே செஞ்சிருக்கேன். ஒரு சின்ன ஹெல்ப் நான் கேட்டேன், அது பண்ணவே இல்லை. அதுக்கு எவ்வளவு காரணம் சொல்ல முடியுமோ என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லி தவிர்த்துட்டாங்க. எனக்கு அப்பயே புரிஞ்சு போச்சு, இவ்வளவு நாள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பண்ணோம் பாரு, நம்ம தப்பு தான் இது, நம்ம டைமை இப்படி கொண்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு செம்மையா வருத்தப்பட்டேன். இந்த மாதிரி நீங்க யாருமே ஃபேஸ் பண்ணிட கூடாது. உங்க டைமை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி பீப்புள்ஸ கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க. தே டாக் அபவுட் அதர் பீப்புள்ஸ். எஸ், மத்தவங்கள மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப கூட உட்காந்துருக்கும் ஒரு மாதிரி பேசிட்டு அவங்க ஏஞ்சி போனவங்களே அவங்கள பத்தியே தப்பா பேசுற ஒரு கூட்டமும் இன்னும் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. என் காலேஜ்ல 2 பொண்ணுங்க இருந்தாங்க. இப்ப நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது இன்னொரு பொண்ணை பார்த்தா கத்துவாங்க, இன்னொரு பொண்ணுகிட்ட நான் பேசும்போது இன்னொருத்தவங்க பார்த்தா கத்துவாங்க. இப்படிதான் அவங்க இருந்தாங்க. இதேதான் அந்த பொண்ணு எல்லாம் ஆனா ஒன்னா இருக்கும் போது எல்லாருமே நல்லா பேசுவாங்க, சூப்பரா பேசிப்பாங்க, அவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அதே ஒரு பொண்ணு ஏஞ்சி போயிட்டா இன்னொரு பொண்ணு பேசுறது இன்னொரு பொண்ணை பத்தி ஃபுல்லா தப்பா மட்டும் தான் இருக்கும். எந்தெந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் சொல்ல முடியுமோ அந்தந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. சரி, நான் கூட அப்ப கூட ஓகேன்ட்டேன். இப்போ காலேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ என் கூட சண்டை போட்டதெல்லாம் போயிட்டு இப்ப நான் வந்துட்டேன். இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா சுத்திட்டு இருக்காங்களாம். இது என்னன்னு எனக்கு புரியல. அதே மாதிரிதான் இந்த மாதிரி சில பல அவங்க எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க. அதனால அதெல்லாம் பார்த்து அவாய்ட் பண்ணிருங்க. உங்க டைமை முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்திட்டு உங்க மேல அந்த டைம் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்னத்துக்கு எங்கேயோ போக முடியும். The last and final point, they love the drama. எஸ், செம்மையான டிராமாஸ்க்காகவே வெயிட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க அவங்களுக்கு ஒரு பர்த்டே விஷ் பண்ணலனாலும் சரி, இல்ல ஏதோ ஒண்ணு டைம் அப்பா பண்ணிட்டீங்க தள்ளி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அவங்க பண்ற டிராமா இருக்கே அப்படி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கவங்கள தயவு செய்து கூட வச்சுக்காதீங்க. அவங்க உங்களுக்கு எந்த சர்க்கிள்லயுமே இருக்கக்கூடாது. அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க அவாய்ட் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கே இவ்வளவு பெரிய டிராமா கிரியேட் பண்றவங்கள நம்ம டைம் தான் வேஸ்ட். ஏன்னா இப்ப அவங்களுக்கு அந்த மினிட் அந்த டைம் கரெக்டா போயிட்டு அவங்க கிட்ட பேசலாம். இப்படி ஒரு டிராமா கிரியேட் பண்றவங்க எதுக்கு? நமக்கு 1008 வேலை இருக்கும், அவங்களுக்கு 1 மணி நேரம் கட்டியும் இல்லைன்னா நம்ம எதுக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்க முடியும்? இதுக்கு ஒரு டிராமா வேற நம்ம உட்காந்து பார்க்கணும். அதுக்கு வேற ஒரு 2 நாள் கிட்ட போவோம் சண்டை. இதெல்லாம் தேவையா? இந்த மாதிரி எல்லா டைம் வேஸ்டர்ஸை கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. இந்த டைம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணணும். உங்க மேல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க ஒரு நல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ணி வச்சுக்கணும். எஸ், நீங்க ஒரு நல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்கனாலே மேக்சிமம் உங்க ஃபியூச்சர் கோல்ஸ் நீங்க அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்ல இதே மாதிரி பெரிய விஷயங்கள் லேட்டா தான் கத்துக்கிறாங்க. இதே பெரிய ஆட்கள் ஒரு யங்க ஜெனரேஷனுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன்.